உத்தவர் கிருஷ்ணருடைய பரம பக்தர். அவருடைய சித்தப்பா மகன். அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசம் பண்ண மாதிரி உத்தவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி அவருக்கு உத்தவ கீதையை உபதேசிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படி உத்தவர் கேட்ட பல கேள்விகளுக்கு கிருஷ்ணர் கொடுத்த பதில் நம்ம வாழ்வியலோட சம்பந்தப்படுத்தி பல நெறிகளை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியான அறிவுரைகளா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேள்வியையும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையையும் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. இது உத்தவ கீதையை மையமாக கொண்டு சொல்லப்படும் கதை. வனவாசத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தை நிறுவி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த போது நாரதருடைய அறிவுரையின் பேரில் தர்மன் ராஜசூய யாகம் நடத்த முடிவு பண்றாரு. ராஜசூய யாகம் அப்படிங்கிறது அஸ்வமேத யாகத்துக்கு ஒப்பான ஒரு பெரிய யாகம். எல்லா நாட்டு அரசர்களையும் வரவழைச்சு எல்லா மன்னர்களுடைய சம்மதத்தோட யாகம் நடத்துற மன்னன் தன்னை ராஜாதி ராஜனா பிரகடனம் பண்ணிக்குவாங்க. அந்த அடிப்படையில தர்மனும் ராஜசூய யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. எல்லா தேசத்து மன்னர்களையும் கூப்பிட்டிருந்தாரு. தேவ சிற்பி மயனை வச்சு மன்னர்கள் தங்கிறதுக்கு மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், உப்பரிகைகள், அந்தப்புறங்கள்னு எல்லாத்தையும் அமைச்சு இந்திரபிரஸ்தத்தை தேவலோகம் மாதிரி ஆக்கியிருந்தாரு தர்மர். தங்களுடைய தாயாதி சகோதரர்களான கௌரவர்களையும் யாகத்துக்கு அழைச்சிருந்தாங்க பாண்டவர்கள். மனசுக்குள்ள குமுறிக்கிட்டே அந்த யாகத்துக்கு வந்திருந்தாங்க கௌரவர்கள். அந்த யாகத்துல ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணி அதை நடக்க விடாம தடுக்கணும்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு உறுதுணையா சேதி நாட்டு மன்னன் சிசுபாலனும் வந்திருந்தான். எப்படி ஜராசந்தனுடைய பிறப்புல ஒரு மர்மம் இருந்ததோ அதே மாதிரி சிசுபாலன் பிறப்புலையும் ஒரு மர்மம் இருந்தது. அது என்னங்கிறது இந்த கதை நகர நகர உங்களுக்கு தெரிய வரும். சிசுபாலன் கண்ணனுடைய நெருங்கிய உறவினன். இருந்தாலும் கண்ணன் மேல அவனுக்கு தீரா பகை இருந்தது. அதனால இந்த ராஜசூய யாகத்துல கண்ணனை எப்படியாவது அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அங்க வந்திருந்தான். ராஜசூய யாகம் ஆரம்பமாச்சு. வேத விற்பனர்களும் முனிவர்களும் முன்னின்று நடத்த யாகம் முறைப்படி நடந்துச்சு. அதோடைய முடிவுல முதல் தாம்பூலத்தை யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. அப்போ சபையில இருக்கக்கூடிய மூத்தவரான பீஷ்மருடைய அறிவுரையின் பேரில் முதல் தாம்பூலத்தை கிருஷ்ணருக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணாங்க பாண்டவர்கள். கிருஷ்ணரை கொலு மண்டபத்தின் சிம்மாசனத்துல உட்கார வச்சு மகிழ்ச்சியோட தாம்பூலத்தை தரப்போற நேரத்துல நிறுத்துங்கள் அப்படின்னு அந்த சபையே அதிரும்படி கத்துனா சிசுபாலன். கிருஷ்ணருக்கு போய் முதல் மரியாதை கொடுக்க போறீங்களே, உங்களுக்கெல்லாம் அறிவில்ல, இல்ல உங்களை வழி நடத்துற பீஷ்மருக்கும் அறிவில்லாம போச்சா அப்படின்னு கண்டபடி திட்டுறான். அவன் பேசுறத பாண்டவர்கள் தடுத்தும் அவன் கேட்ட பாடில்லை. கண்ணனை இடையண்ணும் அடையண்ணும் பேடி கோழன்னு ரொம்ப ஏளனமா பேசினான். பாண்டவர்களை அற்பர்கள்னும் பிதாமகனுடைய தாயான கங்கையை அவமானப்படுத்தியும் பேசினான். இவங்கள்லாம் தான் நீ பெரிய இவன் நினைச்சு உனக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நீ தகுதியானவன் இல்லைன்னு உனக்கே தெரிய வேண்டாம்? நீயாவது அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணனையே கேள்வி கேட்டான். இதை எல்லாத்தையும் கண்ணன் பொறுமையோட கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்படி அவர் பொறுமையோட இருக்க சிசுபாலனுடைய தாய் தான் காரணம். நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த சிசுபாலனுடைய பிறப்புல ஒரு மர்மம் இருந்தது. இந்த கதை பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த கதையின் முடிவுல வர கேள்விக்கான பதில் தான் நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. அதனால கதைய தொடர்ந்து கேளுங்க. அதாவது சேதி குலத்து மன்னனான சிசுபாலன் பிறக்கும் போது அவனுக்கு 3 கண்களும் 4 கரங்களும் இருந்தது. இதை பார்த்து அவனுடைய தந்தையும் தாயும் ரொம்பவுமே பயந்து போயிட்டாங்க. இயல்புக்கு மீறின தீய சகுனங்கள் அவன் பிறக்கும் போது நடந்துதான். இப்படி விசித்திரமா ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்ட மற்ற நாட்டு மன்னர்கள் எல்லாருமே சேதிக்கு அவனை பார்க்கறதுக்காக போனாங்க. அப்படி பார்க்க வந்த எல்லா மன்னர்களுடைய கைகள்லையும் தன் குழந்தைய கொடுத்து கொடுத்து வாங்கறா ராணி. அப்படி கொடுக்கும்போது அவ முகத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் திரும்பி வாங்கும்போது ஒரு பெரிய ஏமாற்றமும் இருக்கு. இப்படி அவ பண்றதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்தது. இங்க ஒரு பக்கம் துவாரகையிலிருந்து கிருஷ்ணனும் அவருடைய அண்ணனான பலராமனும் தங்கள் தந்தை வாசுதேவரின் உடன் பிறந்த சகோதரியான சிசுபாலனுடைய தாயையும் அவளுக்கு பிறந்த அந்த குழந்தையையும் பார்க்க போறாங்க.
மற்ற மன்னர்கள் கிட்ட பண்ண மாதிரி கிருஷ்ணர் கையில சிசுபாலனை கொடுக்கும்போது அவனுடைய 3வது கண்ணும் அதிகப்படியா இருந்த 2 கரங்களும் மறைஞ்சு போகுது. இதை பார்த்ததும் மற்ற எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க, சிசுபாலனுடைய அம்மாவை தவிர. ஏன்னா அவன் பிறந்த போது இது ஒருவேளை சீக்கிரமே இறந்து போயிடுமோ, இந்த குழந்தை வளராம போயிடுமோ அப்படின்னு சொல்லி ராணியும் அரசனும் வருத்தப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அரூப குரல் கேட்குது. அந்த குரல் இந்த குழந்தைய பத்தி கவலைப்பட வேண்டான்னும், இவனுடைய குறைகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு சிறந்த பலவானா வளருவான்னும், அவனுடைய இறப்பு காலம் இப்போ இல்லைன்னும் சொல்லுது. அது மட்டும் இல்லாம யாருடைய மடியில இந்த குழந்தைய வைக்கும்போது அவனுடைய அதிகப்படியான அந்த 2 கரங்களும் இவனுடைய 3வது கண்ணும் மறைஞ்சு போகுதோ அவருதான் இந்த குழந்தையின் உயிருக்கு யமன் அப்படின்னும் அந்த குரல் சொல்லுது. இந்த காரணத்தினாலதான் வந்த மன்னர்கள் எல்லார்கிட்டையும் தன் குழந்தைய கொடுத்து வாங்கினா ராணி. இப்போ கிருஷ்ணன் கையால தான் இவன் சாக போறான் அப்படின்னு ராணிக்கு உறுதியா தெரிஞ்சு போச்சு. அதனால கிருஷ்ணரை வேண்டி அவர்கிட்ட ஒரு வரத்தை கேட்கறா. சிசுபாலன் என்ன தவறுகள் செஞ்சாலும் அவனை கிருஷ்ணர் மன்னிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வரம். கேட்கறது சொந்த அத்தையாச்சே, கிருஷ்ணரால மறுக்க முடியுமா? இருந்தாலும் ஒரு சின்ன கண்டிஷன் வச்சு அந்த வரத்தை கொடுக்கறாரு. அதாவது சிசுபாலன் செய்யக்கூடிய 100 குற்றங்களை மன்னிப்பேன், அது வரைக்கும் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்கறாரு கிருஷ்ணர். இது கூடவே இன்னொரு வரத்தையும் கேட்கிறா ராணி. அந்த வரம்தான் அன்னைக்கு ராஜசூய வேள்வி அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு காரணமே. சிசுபாலனுடைய தாய்க்கு கொடுத்த வாக்கின்படி அவன் 100 குற்றங்கள் இழைக்கிற வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருந்த கண்ணன் ஒரு கட்டத்துல அவன் அளவுக்கு மீறி பேச ஆரம்பிச்சதும் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை கொண்டு சிசுபாலனுடைய சிரத்தை வெட்டி வீசுறாரு. இத பார்த்ததும் அங்க அவையில் இருந்த எல்லாரும் அதிர்ந்து போறாங்க. என்னதான் சிசுபாலன் தப்பு செஞ்சிருந்தாலும் அவனை அந்த நேரத்துல அந்த இடத்துல கொண்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு எப்ப வேணாலும் தண்டனை கொடுத்துருக்கலாம். ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல ஏன் இப்படி ஒரு உயிர் பலி கொடுக்கணும்? ஏன் எல்லாரு மனசையும் சங்கடத்துல ஆழ்த்தணும்? அப்படிங்கிற கேள்வி எல்லாரு மனசுலையும் இருந்தது. ஆனா கண்ணன் அப்போ அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கல. இதே கேள்விய ராஜசூய யாகம் நடந்து பல வருடங்கள் கழிச்சு உத்தவர் கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்றாரு. சிசுபாலன் வாழ்க்கை அமைப்பாலும் தீய பழக்க வழக்கங்களாலும் அவனுடைய பண்பை இழந்தான். அவனுடைய தாய் நல்லவள். தன் மகன் எப்படியாவது திருந்தி நல்லவனா வாழணும் அப்படின்னு தவம் மேற்கொண்டா. அவ வாங்கின இன்னொரு வரம், ஒருவேளை தன் மகன் 100க்கும் அதிகமான தவறுகள் இழைத்து தண்டனை பெறக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அவனுக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வரம். தீமை செய்பவர்களுக்கு தண்டனையும் நன்மை செய்பவர்களுக்கு உயர்வையும் கொடுக்கறது தான் தர்ம நெறி. சிசுபாலனோ எந்த நன்மையும் செய்யாதவன், அவனுக்கு எப்படி மோட்சம் கொடுக்கறது? அதுக்காகத்தான் ராஜசூய யாகம் நடக்கிற இடத்துல சிசுபாலனை கொண்டு வந்து நிறுத்தினா கண்ணன். அங்க முனிவர்கள் ஓதிய மந்திரங்கள், தூவிய அட்சதை, கொடுத்த ஆசீர்வாதங்கள், அங்க தெளிக்கப்பட்ட புனித நீரால ஓரளவு புனிதப்பட்டிருந்தான் சிசுபாலன். அவன் சேர்த்த புண்ணியங்கள் எல்லாம் கரையறதுக்கு முன்னாடியே அவனை கரையேற்ற நினைச்சாரு கிருஷ்ணர். அப்போதான் சிசுபாலன் கண்ணனை திட்ட ஆரம்பிச்சான். காலம் கடந்தா அவன் மேலும் பாவம் இழைச்சிடுவான் அப்படிங்கிறதுனாலையும், ராஜசூய யாகம் நடக்கிற அந்த புனிதமான இடத்துல அவன் உயிர் விட்டா அந்த புண்ணியத்தால அவன் ஆன்மா மோட்சமடையும் அப்படிங்கிறதுக்காகவும், தீமைக்கும் நன்மை செய்கிற நோக்கத்துல யாக பூமிய யுத்த பூமியா மாத்தினான் கண்ணன். என்னடா ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் சங்கடப்பட்டாலும், கிருஷ்ணனை கரிச்சு கொட்டினாலும், ஒரு நல்ல நோக்கத்துக்காக, ஒரு தாய்க்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காகத்தான் கிருஷ்ணர் அப்படி ஒரு காரியத்தையே பண்ணினாரு. எல்லார் கண்களுக்கும் தெரிஞ்ச காரணம் வேறு, கிருஷ்ணர் நடத்தியதற்குண்டான காரணம் வேறு. அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கண்களுக்கு புலப்படாத, நம்ம அறிவுக்கு எட்டாத நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க கும்பிடுற கடவுள் யாராக இருந்தாலும் சரி, அவர் மேல முழு நம்பிக்கையை வச்சு, கடவுளே நடக்கிற காரியம் எல்லாம் என்ன நீ மேம்படுத்தத்தான், என்னுடைய நல்லதுக்காகத்தான், இதை எல்லாத்தையும் ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை எனக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்கோங்க.
கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், இறைவன் செய்வது மட்டுமே மெய். இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.